ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இன்று திருச்சபை நமக்கு சிந்திக்கும்படியாய் கொடுத்திருக்கிற திருவசனம் இதுதான். திருவசனத்தின் தலைப்பு நல்ல மேய்ப்பர். வேதத்திலே மேய்ப்பரை பற்றியும் ஆடுகளை பற்றியும் ஏராளமான இடங்களிலே சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மேய்ப்பராக இங்கே சொல்வதை பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். ஏன் தன்னை நல்ல மேய்ப்பராக சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முந்தைய அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்க வேண்டும். 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பிறவியிலே பார்வையற்றவனாக பிறந்த ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அந்த பார்வையற்ற மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறார். அவன் பார்வை பெறுகிறான். இது ஓய்வு நாளாக இருக்கிறது. இந்த மனிதன் பார்வை பெற்றவன் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான். இது அங்கே இருக்கிற சமய தலைவர்களுக்கும் இன்னும் ஆசாரியர்கள் இப்படி பலர் அந்த பார்வையற்ற மனிதனை அணுகி அவனுக்கு தொல்லை கொடுப்பதை நீங்கள் பார்க்கிறான். நீங்கள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தால் 15ஆம் வசனத்திலே போய் கேட்குறாங்க அந்த மனுஷட்ட, நீ எப்படி பார்வை அடைந்தாய்? அவன் சொல்றான், இப்படி ஒருத்தர் எனக்கு பார்வை கொடுத்தாரு அப்படின்னுட்டு. அப்புறமும் நம்பலை இவங்க. 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்க பையன் எப்படி பார்வை அடைந்தான்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்றாங்க, அவன் சின்ன பையன் கிடையாது, பெரிய ஆள் தான், நீங்க அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க அதை சொல்லிடுறாங்க. மறுபடியும் அவனை கூப்பிடுறாங்க, இப்போ சொல்லு, உண்மையை சொல்லு, எப்படி பார்வை கிடைச்சிது உனக்கு? 24ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, நீ தேவனை மகிமைப்படுத்து, அவனை பாவி என்று சொல் என்று சொல்லி இப்படி அந்த ஒரு அதிகாரம் முழுவதும் இதை குறித்தே சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இது இந்த 9-10 அதிகாரத்திலே நீங்கள் யாரெல்லாம் பார்க்கலாம் என்று சொன்னால், அந்த பார்வையற்ற மனிதன், இன்னும் அநேக மக்கள், இன்னும் தலைவர்கள், இயேசுவின் சீடர்கள், இவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி வந்தவர்கள், அதாவது இங்கே இருக்கிறார்கள் அல்லவா, தலைவர்களாக, இன்னும் பிரதான ஆசாரியர்களாக, பரிசேயர்களாக இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறார்கள். இவர்கள் தான் மேய்ப்பர்களாக இருந்து இப்பொழுது மந்தை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மேய்ப்பர்கள் தங்களையே மேய்த்துக் கொள்கிறார்களே தவிர ஆடுகளுக்கு இவர்கள் நன்மை செய்வது இல்லை. எனவே நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி இங்கே 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். எனவே இந்த நல்ல மேய்ப்பர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பொதுவாக இந்த பகுதியை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. நல்ல மேய்ப்பன் ஆடுகளை அவன் வழி நடத்துகிறான், ஆடுகள் அவர்கள் பின் செல்கிறது. நல்ல மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். இப்படி ஏராளமான சத்தியங்கள் நீங்கள் அதிலே பார்க்கலாம். அதே நேரத்தில் நான் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். என்ன என்று சொன்னால், முதலாவது மேய்ப்பன் என்பவன் யார் என்று சொன்னால் கண்காணி. தீத்து 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் மேய்ப்பனை கண்காணி என்று சொல்லப்படுகிறது. அதாவது கண்காணிப்பாளர். மேய்ப்பவர் என்பவர் கண்காணிக்கிறவர். பொதுவாக கண்காணிக்கிற கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கண்காணிப்பாளர்னா யார் அப்படின்னா மேற்பார்வை செய்பவர். யார் மேற்பார்வை செய்கிறார்?
அவருக்கு கீழே அவருக்கு கட்டுப்பட்டவர்கள் அநேகர் இருப்பார்கள். அவர்களை அவர் மேற்பார்வை செய்வார். எனவே மேய்ப்பர் என்பவர் தனக்கு கட்டுப்பட்ட ஆடுகளை மேற்பார்வை செய்கிறவர் கண்காணி. இந்த மேற்பார்வை செய்கிறவர் அது ஒரு கடினமான பணி. நாம நினைக்கிறோம் மேற்பார்வை செய்கிற பணி சாதாரண பணி அல்ல, கடினமான பணி. இந்த மேய்ப்பன் கண்காணியானவன் இந்த ஆடுகள் ஒரு பள்ளத்திலேயோ ஒரு பிளவிலையோ ஒரு வெடிப்பிலையோ சிக்கிக்கொள்ளக்கூடாது. எதிரிகள் கையிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது. வேடர்கள் கையிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது. திருடர்கள் கையிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது. இப்படி அவன் இரவும் பகலும் விழித்திருந்து அவன் அந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பகல் வெயில், இரவு குளிர், மழை, பனி, இப்படி எல்லா சூழலையும் அவன் தாங்கிக் கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த கடினமான பணியிலே தனக்கு கட்டுப்பட்டிருக்கிற ஆடுகளுக்கு அவன் தேவையானவற்றை வழங்க வேண்டும். எனவே இந்த கண்காணியின் வேலை என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கண்காணியானவன் ஆடுகளை பாதுகாக்கிறான். கண்காணியானவன் ஆடுகளுக்கு வழங்குகிறான். கண்காணியானவன் ஆடுகளை வளர்க்கிறான். கண்காணியானவன் ஆடுகளை கவனித்துக் கொள்கிறான். கண்காணியானவன் ஆடுகளை வழி நடத்துகிறான். கண்காணியானவன் ஆடுகளை பெருக்குகிறான். இந்த கண்காணிக்கு இத்தனை பொறுப்புகள் இருக்கிறது. அப்போ ஒரு சபை நடத்துகிற மேய்ப்பருக்கு இருக்கிற பொறுப்பு என்ன அப்படின்னா, முதல்ல பாதுகாப்பு. ஆடுகள் களவு போய்விடக்கூடாது. ஆடுகள் மந்தை விட்டு ஓடிவிடக்கூடாது. ஆடுகளை திருடர்கள் திருடி கொண்டு போய்விடக்கூடாது. இந்த ஆடுகளுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கணும். அடுத்து ஆடுகளுக்கு வழங்க வேண்டும். என்ன வழங்கணும்? நல்ல போஷிப்பு. ஆடுகளை வளர்த்தல், நல்ல தொழுவத்தில் வைத்து அதை வளர்க்க வேண்டும். ஆடுகளை கவனித்துக் கொள்ளுதல், ஆடுகளை வழி நடத்துதல், ஆடுகளை பெருகை செய்தல், இப்படி ஏராளமான பணிகளை கொண்ட பணிதான் கண்காணிப்பு பணி. எனவே இது ஒரு கடினமான பணி. ஆனால் அந்த கடினமான பணியை இந்த கண்காணியானவன் செய்கிறான். எனவே ஒரு மேய்ப்பன் என்பவன் கண்காணி. இரண்டாவது, மேய்ப்பன் என்பவன் யார் என்று சொன்னால், மேய்ப்பன் என்பவன் கண்டிக்கிறவன். தீத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. இவைகளை குறித்து நீ பேசு. எவைகளை குறித்து பேச வேண்டும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை குறித்து பேச வேண்டும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பேச வேண்டும். சத்தியத்தை நிராகரிப்பவர்களை கடிந்து பேச வேண்டும். இவையெல்லாம் இந்த மேய்ப்பனுடைய பணிகள். எனவே மேய்ப்பன் என்பவன் கண்டிக்கிறவன். ஆடுகளை கண்டிக்க வேண்டும் இல்லையா? சில ஆடுகள், கொழுத்த ஆடுகள் இருக்கும் சபைகளில். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சபைக்கு சபை கொழுத்த ஆடுகள் 4-5 ஆடுகள் இருக்கும். இந்த ஆடுகள் மற்ற ஆடுகளை கெடுத்து விடும். எனவே ஆடுகளை கண்டிப்பதும் மேய்ப்பனின் கடமை. அதனாலதான் யோபு 5:18 யோபு சொல்லுகிறார், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். எப்படி காயப்படுத்துவார்? ஒரு ஆடு இருக்கிறது, அது மந்தையோடு சேராமல் எப்பொழுதுமே மந்தை விட்டு வெளியே ஓடுகிற ஆடாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த மேய்ப்பனை நீங்க கிராமத்துல பார்க்கலாம். கையில் ஒரு நீள கம்பு ஒன்று வச்சிருப்பார். எடுத்து வீசுவார். இங்க இருந்து அந்த ஆடு ஓடுற இடத்துல வீசுவார். அப்படியே காலில் பட்டு கால் ஒடிஞ்சிரும். ஒடிச்சிருவார். ஒடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆடு அந்த இடத்த விட்டு ஓடாது. மேய்ப்பன் கூடவே வரும். அதே மாதிரி மாடு வளர்ப்பாங்க. மாடு வளர்க்குறவங்களும் அந்த மந்தை விட்டு ஓடுகிற மாட்டை பார்த்தீங்கன்னா, கழுத்தில் ஒரு கயிறை கட்டி அதனுடைய முன்னங்காலில் அந்த கயிறை கட்டி விட்டுருவாங்க. அது
ஓட முடியாது. மெதுவா தாங்கி 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 நடக்கும். அப்போ கண்டிப்பு அவசியம். வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆடுகளை கண்டிப்பது மேய்ப்பனுடைய கடமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவேதான் அங்கே சொல்லப்படுகிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். எனவே கண்டிக்கிற பணி மேய்ப்பனுடைய பணி. தவறு செய்கிற ஆடுகள் என்ன செய்யப்பட வேண்டும்? கண்டிக்கப்பட வேண்டும், எச்சரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் இங்கே பவுலடியார் தீத்துவுக்கு சொல்லுகிறார். நீங்க தீத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, முதியவர்கள், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், இன்னும் சிறு பிள்ளைகள், அடிமைகள் எல்லோருக்கும் அதில் அறிவுரை சொல்லப்பட்டிருக்கும். எனவே தனக்கு கீழே இருக்கிற ஆடுகளுக்கு போதுமான எச்சரிப்பை வழங்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா, மேய்ப்பனுக்கு இருக்கிறது. எனவே முதலாவது மேய்ப்பன் என்பவன் கண்காணிக்கிறவன், மேய்ப்பன் என்பவன் கண்டிக்கிறவன். மூன்றாவது மேய்ப்பன் என்பவன் யார் என்று சொன்னால், மேய்ப்பன் கருணை உள்ளவன். மேய்ப்பன் கருணை உள்ளவன். அதனால்தான் அங்கே சொல்லுகிறார், இந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அளவிற்கு அந்த ஆடுகளை நேசிக்கிறவன் மேய்ப்பன். எசேக்கியேல் 34:16 நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது, நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். காணாமல் போனதை தேடுகிறார், துரத்துண்டதை கண்டுபிடிக்கிறார், எலும்பு முறிந்ததை காயம் கட்டுகிறார், நசல் கொண்டதை திடப்படுத்துகிறார். இப்படி ஆடுகள் மீது கரிசனை கொண்டவர் மேய்ப்பர். எனவே ஒரு மேய்ப்பன் என்பவன் யார் என்று சொன்னால், மேய்ப்பன் என்பவன் கண்காணியானவன், மேய்ப்பன் என்பவன் கண்டிக்கிறவன், மேய்ப்பன் என்பவன் கருணை உள்ளவன். அருமையானவர்களே, இந்த மேய்ப்பனுக்கு ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஒருவேளை ஆடுகள் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், அந்த ஆடுகள் தண்டனை தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியாது. எனவே மேய்ப்பின் பணி உண்மையான பணியாக இருக்க வேண்டும். இந்த உண்மையான பணி என்பது நல்ல ஒரு கண்காணிப்பு, நல்ல ஒரு கண்டிப்பு, நல்ல ஒரு கவனிப்பு. இந்த மூன்றும் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.